ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப நாள் நான் பேசணும்னு எடுத்து வச்சு பேச விட்ட ஒரு யதார்த்தமான ஒரு என்ன சொல்ல ஒரு வீடியோ. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து கனெக்டபுளாக இருக்கலாம். நான் என்ன இப்போ பிரித்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஸ்கூல் காலேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் என்னென்னு நான் அனுபவிச்சதை ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம், ஒரு சில வீடியோஸ் வராததுக்கு காரணம் நான் தான். எடுத்து வச்சு எடிட் பண்ணாமல் இருந்து வீடியோஸ் இருக்குது, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பண்ணோம், அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் உரம் வச்சுட்டு நம்ம ஏன் கரண்ட்டுக்கு ஒரு ட்ரெண்டு மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சது அந்த மாதிரி இருந்துச்சு. அது இந்த மாதிரி வீடியோ போடுறது அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, நான் வந்து ஸ்கூல் லைஃப் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அது 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், 2K இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 2K. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்னதாக ஒரு 3 நிமிஷம் சொல்கிறேன். அது ஒரு நிமிஷம், காலேஜ் 3 நிமிஷம், ஆரம்பிச்ச வீடியோ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எப்படிலாம் ஐடியா பண்ண வேண்டியது. ஸ்கூல் வந்து ஓகே, அது போயிட்டாக இருக்கட்டும், என்ன வாய்ஸ் கூட என்ன விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் அந்த டைம் படிக்கிறீங்க, அது ஓகே எதனால இருக்கட்டுமே, படிக்கிறோம், சில தடவை படிக்க மாட்டோம். என்ன மாதிரி ஆவரேஜாக படித்து பாஸ் ஆகிற ஆள், அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அது இப்போ இல்லை, கலகலமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹோல் கிளாஸ்லேயே வந்து ஒரு சிலர் கேங்காக சுத்தமாக தெரியும். எங்கள் கிளாஸில் கேங் உண்டு. ஒரு சிலர் இவங்களாம் லாஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்சு, ஃபஸ்ட்டு பெஞ்சு இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு கெத்தாகவே காட்டுவோம். ஆனால் கெத்து கிடையாது, நாங்கள் அப்படி காட்டிக்குவோம். அது அந்த டைமில் வந்து அது வந்து எப்படி தெரியும்னா, பாடுறா ஸ்கூலே நம்ம தான்டா, நம்மளை மீற. இப்போ ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னா ஒரு கிளாஸே படையெடுத்து போவோம். அப்படிலாம் இருந்த ஒரு காலம் இது நான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு இந்த டைம் வந்து அந்த டைம் படிக்கும்போது நம்ம வந்து இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் கிரேட் வாங்கணும்டா, ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். கரெக்ட் தான். இப்போ நான் கொஞ்சம் சில விஷயம் பேச போகிறேன். எடாமே இப்படி ஞானி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் ஒரு சில விஷயம், எல்லாமே தெரியாது, தெரிஞ்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிரேட் எடுக்கிறவன், செகண்ட் கிரேட் எடுக்கிறவன், இந்த லோவாக படிக்கிறவன் எல்லோரும் ஒரே லெவாக வந்து பார்க்குறாங்கல்ல. எனக்கு ஃபஸ்ட் கரெக்ட்னு நினைக்காது. ஏன்னா வந்து எஜுகேஷன் வந்து இப்போ சொல்கிறாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைப்பா. ஸ்கூல்லலாம் ஒரு நியூஸ் கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000க்கு மேற்பட்ட சம்திங் நியூஸ் எல்லாம் போடுறேன். 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரவே இல்லை எக்ஸாம் எழுத. என்னன்னு கேட்டால் ரீசன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. எனக்கு அப்படி வரல, இது அது ரீசன் 1000 வச்சுருக்காங்களே, என்னடா இது இத்தனை பேர் வராமல் எங்கடா போனீங்க எக்ஸாம் எழுதாம அப்படின்னு ஒரு டீச்சர்ஸ் கிடையிலே பெரிய ஒரு இது. இப்படிலாம் வந்ததெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, வீட்டில் விட மாட்டுறாங்களா, இவங்க வந்து என்ன சொல்கிறோம் வேணாம் அப்படி தான் சொல்கிறாங்களா? இப்படியே போயிட்டு இருந்தா ஸ்கூலில் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாகும், டீச்சர்ஸ்க்கு வேணாமல் போயிடும், நிறைய பேர் பாதிக்கும். அதனால் ஸ்கூல் லைஃப்பில் இப்படி பேசிட்டு போனால் 3 நிமிஷம் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்து கரெக்டாக இவ்வளவு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆஃப்டர் காலேஜ், இப்போ என் கரண்ட் லைஃப் நான் சொல்கிறேன், ஓரளவு ரிலேட்டபுளாக இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சது, அடுத்து காலேஜுக்கு வரோம். காலேஜ் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். இந்த நண்பன் இறுதி கோபி சோழனுடைய இறுதியில் இது கொஞ்சம் பரதேசி படத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் வச்சு எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்ல, அது பண்ணாக இருந்தாலும் ஒரு ரிலேட்டபுளாக லைட்டாக விட்டு கரெக்டாக. காலேஜில் வந்து நம்ம என்னன்னா நினச்சிட்டு போகிறோம், ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே சொல்கிறாங்க கரெக்டாக. ஓகே, டிசிப்ளினாக இருக்கணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு படிப்பு நல்லா வரும். ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் அது வந்து கரெக்ட் தான். அது நீங்கள் ஷூ போடணும், ஓகே, அப்படி பெர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுலாம் ஓகே, அது நினைக்கிறது தப்பு இல்லை, எல்லா காலேஜிலும் நினைக்கிறது தான். அதை வந்து ஓவர்லோட் பண்ணாமல் இருந்தால் நல்லாவே ஒன்றுன்னு தோணுது. அது சொல்கிறான், ஒரு வாட்டி வார்னிங் கொடுங்க, 2 வாட்டி வார்னிங் கொடுங்க, கேட்கலையா 3 டைம் கொடுங்க. ஏன்னா உங்கள் ஸ்கூலில் தான் படிக்க, சரி உங்கள் காலேஜில் தான் படிக்கிறான், அதுக்கிட்ட வெளியே நீங்கள் டக்குன்னு டிஸ்மிஸ்லாம் எடுத்து கையில் கொடுத்துட முடியாது, சஸ்பெண்ட் அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. நீங்கள் அப்படிலாம் எதுவுமே எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து யோசிச்சு தான் பண்ணணும். கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுமே அது மாதிரி கரெக்டாக இருந்துக்கணும்ல. எங்கேயாவது போய் தேவையில்லாத சண்டை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் பைக் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிக்கிட்டு அது எதுக்கு?
காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சும்மா கதைக்குள்ள வரும். காலேஜுக்குள்ளே இறங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்காங்க. போய் உட்காடுறேன். யார் எவன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி உட்காந்தாச்சு. அது கேர்ள்ஸ் பாய்ஸ் போதா ஃபஸ்ட் டைம் எனக்கு. போகிறோம் தெரியாதுல்ல, எப்பவும் நம்ம எப்படி இன்ட்ரோவர்ட்டு இப்போ வரைக்கும் அதே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சைலண்டாகவே இருக்கு. அப்படியே இப்போ வரைக்கும் மெயின் பண்ணி அது என்ன நம்ம விட்டு இது போக மாட்டேங்குது. நமக்குன்னு எழுதி வச்சுட்டாங்க கூட இருக்குது. அது அப்படியே இருக்குது. காலேஜில் அப்படியே இது என்ன ஷாக்குனா, நான் வந்து தமிழில் படிச்சுட்டு வந்தேன் 12th வரைக்கும். திடீர்னு இங்கிலீஷ் இல்லைன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட் இயரில் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு இங்கிலீஷு. அப்புறம் போக போக எதுனாலும் கொஞ்ச நாள் பழகிட்டு அது பழகிடும்ல, தெரிஞ்சிடும்ல. அப்படி தெரிஞ்சு இப்போ ஒரு இங்கிலீஷ் தெரியும். 12th படிக்கிற இங்கிலீஷ்லாம் ஓரளவு இல்லை. ஒரு இது தி ஓவர் கேம், அப்புறம் ஐ கேன் ட்ரை இந்த நேம் இந்த மை அப்படி ஒரு சில அப்படி ஒரு சில ஜென்ரலாக இருக்கிற இங்கிலீஷ் தான் தெரியும். ப்ராப்பராக நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இங்கிலீஷ் தெரியும், இது இப்படி நம்ம டாபிக் இருக்குது, இதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வந்தாச்சு. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. காலேஜ் சொல்லுவாங்க நீ படித்து முடிச்சுட்டு வெளியே போ, காலேஜுக்கு போவேன், இல்லைன்னா நாளைக்கு வேலைக்கு போவேன். எங்கே போனாலும் நீ படித்ததுக்கு உனக்கு ஒன்று இருக்குது, அது உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க. காலேஜ் வந்தோடனே நம்ம எப்படி ஸ்கூல் ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தோமோ காலேஜ் அதுமாதிரி ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லோரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருந்து பார்க்குற மாதிரி என்னடா அது இப்படிலாம் புதுசாக இருக்குது. ஓகே ஓகே, நம்ம தெரிஞ்சு தான் வந்திருக்குறோம், படிக்கிறோம். இப்போ காலேஜ் முடிஞ்சுது. காலேஜை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் லைஃப் இருக்குது. உன் லைஃப்பை வந்து நீ தாண்டா வந்து கையில் இருக்குது, பார்த்துக்கோ இப்படிலாம் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். நம்ம படித்த வேலைக்கு நம்ம படித்ததுக்கு வேலைக்கு போகணும். சப்போஸ் அது டிலே ஆனால் கிடைச்ச வேலை ஏதாவது பார்த்துட்டு தான் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி பார்த்து தான் இருக்கணும். வேறு வழி இல்லைல்ல. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க வீட்டில் உட்காந்தே இருந்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அவங்க மேலே ஒரு இது இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இது தெரிஞ்சிடும். நம்ம வந்து இருக்கோமோ, இது செட் ஆகாதோ அப்படின்னு சும்மா கூட உங்களுக்கு ஒரு தோணுதல் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட். அது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு டிசைனிங் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு யூடியூப் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு யூடியூப் பிடிக்கலாம். அப்படி தான் ஒரு பிஸ்னஸ் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஃபார்மசி பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு அக்ரிகல்ச்சர் பிடிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கலாம், கிரிக்கெட் பிடிக்கலாம். என்ன எதுனாலும் ஏதோ ஒரு இது அதை இப்போ ஒரு கிளாஸில் சொல்கிறேன் 30 பேர் படிக்கிறாங்க, 50 பேர் படிக்காம ஒரு கிளாஸில் 50 பேரும் வந்து இப்போ வந்து இது படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன சொல்லலாம், 50 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்க போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை, ஒரு கதைக்கு வச்சுக்கலாம் படிக்கலாம். அந்த 50 பேருமா இப்போ கரெக்டாக படித்து ஆயிடுவாங்க. எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் வேறு இது ஆக முடியும். ஒவ்வொருக்கும் ஒரு டிசிஷன் பட் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சது. ரொம்ப ஃபஸ்ட்டு ஆடியோ சொன்ன மாதிரி தான். பெரிய இவன் மாதிரிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ தெரிஞ்சுதான் பேசியிருக்கேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நாளாக எனக்கு இந்த வீடியோ ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் தூக்கி வச்சிடணும். இந்த வீடியோ தள்ளி போயிட்டுருக்கேன். ஒரு நாள் நின்று பேசணுன்னு தான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இது உங்களுக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ன பேசியிருக்கேன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.